ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களும் இன்னைக்கு நம்ம பாம்பு புத்திக்கே ஒருத்தி தீ வச்சுட்டான். உள்ள இருந்த அந்த நாகக்கண்ணி பாம்புகள்லாம் செத்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற தொண்டாமுத்தூர் கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, இன்னும் 2 நாள்ல நாகம்மன் பூஜை வருது, எல்லாரும் தயாரா இருங்க. இந்த நேரத்துல தான் ஒரு கார் வந்து நின்னுச்சு. வாங்க ஆபீசர், இந்த பக்கம் தான், இந்த பக்கம் இருந்து 40 அடி தூரத்துல இருந்து அந்த பக்கம் இருந்து அளக்கணும். எல்லாரும் அந்த பக்கம் போய் நின்னுங்க, போங்க. இந்த சைட்ல ஃபுல்லா அந்த வரைக்குமே அவங்க இடம் தான் இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடெல்லாம் போகுது. சார் சார் யார் சார் நீங்க? எதுக்கு சார் இது வந்து அளந்துட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது சொல்லுங்க. இது எங்க புத்துக்கண்ணு ஐயா. இந்த இடத்து மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது வேற ஒருத்தோட இடம், அதனால இதெல்லாம் காலி பண்ண கூட சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர், அதனாலதான் அளக்குறோம். என்னையா சொல்றீங்க? இது ஊர் பொது இடம், வேற ஒருத்தரோட இடமா? இத்தனை வருஷமா இது சும்மா தாங்க ஐயா கடந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கய்யா, மேலிடத்துல இருந்து உத்தரவு. நீங்க போய் கவர்மெண்ட் கேளுங்க. பூசாரி ஐயா, என்ன வேற ஒருத்தர் இடங்கிறாங்க? இது உங்க பாட்டனோட சொத்து தானே? வேற ஒருத்தர் இடமா? இது எங்க பாட்டம் பூட்டம் எல்லாம் தலைமுறையா இந்த இடம், அங்கதான் புத்துக்கணும் வந்திருக்கு. ஐயா, இது உங்க இடம்லாம் கிடையாது, வேற ஒருத்தர் லேடி பேர்ல இருக்கு. அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொன்னாங்க. தயவு செய்து எங்களுக்கு வழி விடுங்க, இல்லைன்னா உங்களை எல்லாம் அடிச்சு வரத்த வேண்டியதா இருக்கும். இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து எடுக்கணும், இந்த பக்கம் எல்லாம் பிடிப்பா. இந்த வீடெல்லாம் அடிச்சுன்னு இருக்குப்பா. கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, என்ன நான் பாத்துக்கிறேன். ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா, இது நாங்க ரொம்ப வருஷமா இருக்கிற வீடு, இது எங்க புத்துக்கண்ணு, தயவு செய்து விட்டுடுங்க ஐயா. ஏய் பொண்ணே, குட்டி பொண்ணே, தேவையெல்லாம் பேசாம போயிடு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர்ஸ், இது எங்க இடம் தான்? இது இங்க நாங்க ஃபார்ம் லேண்ட் கட்ட போறோம். ஒழுங்கா எல்லாரும் வீட்டை காலி பண்ணிருங்க, சரியா? யார் நீங்க? எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்கீங்க? ஆபீசர் இமிடியேட்டா இவங்க எல்லாம் அடிச்சு வரட்டுங்க. இந்த ஊர்ல யாரும் இருக்க கூடாது. அம்மா தாயே, இத்தனை வருஷமா உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கோம், தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க. எங்கனால எதுவுமே பண்ண முடியல நாகம்மன் தாயே. ஏய் எல்லாரும் வெளியே போங்க, இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எல்லாம் பொட்டி படுக்கலாம் எடுத்துட்டு கிளம்புங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இத்தனை வருஷமா இருந்த ஊரு இது எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே கடவுளே. இது எங்க ஊர் புத்து தானே, விட மாட்டேன். டேய் தம்பி, ஒழுங்கா பாரியா இல்லையா அப்படின்னு சொல்லி டம்முன்னு அடிச்சிட்டான். இனிமேல் இந்த ஊர் பக்கமே வந்தீங்க அவ்வளவுதான். இனிமேல் இந்த புத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க, உங்களை எல்லாம் அடிச்சு துரத்திடுவேண்டா. எல்லா வீட்டையும் கிளியர் பண்ணியாச்சு மேடம். இந்த புத்து இந்த வீடுகள் மட்டும் தான் இடிக்கணும். அந்த மேடம் வந்தா. ஏய் ரம்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் ஆகி உங்களை நம்பி விட்டு தப்பா போச்சு. இந்த புத்தெல்லாம் இடிக்க வேண்டாமா? சீக்கிரம் ஜேசிபி கால் பண்ணி வர சொல்லுங்க, இடிக்க சொல்லுங்க சீக்கிரம். என்னது ஜேசிபி இடிக்க போறீங்க? வேண்டாமா வேண்டாமா, தயவு செய்து விட்டுடுங்க. அந்த பாவத்தை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்கம்மா. ஏய் மிஸ்டர், யாரு நீ? மூஞ்சியை பார்க்க கருப்பு அசிங்கமா இருக்கு, போ அங்கிட்டு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இந்த இடத்தோட ஓனரே நான் தான். பேசி முடிக்கிறதுக்குள்ள ஜேசிபி வந்துச்சு. மேடம், ஜேசிபி டிரைவர் நான் தான். எதை இடிக்கணும்னு சொல்லுங்க. ஏ மிஸ்டர், பின்னாடி இருக்கு பாரு பாம்பு புத்து, அதை இடிச்சிரு சீக்கிரமா. இந்த சின்ன புத்து அடிக்கிறதுக்கு எதுக்கு மேடம் இவ்வளவு பெரிய வண்டி கூப்பிட்டீங்க? சரி சரி இருங்க, 2 நிமிஷம் இடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். என்னடா அது இடிக்கவே மாட்டேங்குது? மற்ற இடமா இருந்தா 2 நிமிஷம் இடி சொல்லி போயிட்டே இருப்பேன். இந்த புத்து என்ன இடிக்கவே மாட்டேங்குது? இடி இடிச்சு பார்த்தா இடிக்கவே இல்லை. வண்டியை பின்னாடி நிறுத்தி கொக்கே வச்சு தூக்குற மாதிரி. வலிக்குது. அப்போ சாமி என்ன இப்படி தாக்கடிக்குது? அம்மா, இந்த பாம்பு புத்துல ஏதோ இருக்குதுமா, தயவு செய்து இங்க இருந்து ஓடிருங்க சாமி. இந்த பாம்பு புத்தை நம்பி வந்து நம்மள போட்டு தள்ளிட மாட்டேங்குது. நான் வண்டி எடுத்துட்டு போயிடுறேன் சாமி. அம்மா அம்மா, எனக்கு இன்னும் சத்தி வாய்ந்த பாம்பு புத்துன்னு நினைக்கிறேமா. பாருங்க ஊர் மக்கள் எல்லாம் கெஞ்சுறாங்க, பேசாம முட்டலாமா நம்ம? பாவமா அவங்க அந்த ஊர் மக்கள். ஏ ரம்யா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ அங்க போ. இந்த பாம்பு புத்தை உடனே இடிச்சாகணும். ஏய் பாடி கார்ட்ஸ், என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? அந்த கட்டையில எடுத்து வந்து பாம்பு புத்தை இடிச்சு தள்ளுங்க. அந்த பாடி கார்டு இருந்தவன் கட்டை எடுத்துக்கொண்டு இடிக்கலான்னு போனா அவன் மேலேயே ஷாக் அடிச்சிருச்சு. இது கூட அடிக்க தெரியாத உனக்கு? ஷாக் அடிக்குது கீக் அடிக்குது. இந்த குச்சி எடுத்துக்கணும், நான் அடிக்கிறேன் பாரு. ஓஹோ, குச்சி எடுத்துக்கணும் அடிச்சாதானே ஷாக் அடிக்குது. இப்ப அதுக்கு வேற வழி பண்றேன் பாரு. இந்த புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு தான் இந்த வேலை பண்ணுது. இந்த பாம்பு அழிக்கிறேன் இருங்க. வீட்டுல இருந்து பெட்ரோலை கொண்டுட்டு வந்துட்டா, ஊத்தி பத்த வைக்க போறா. அம்மா வேண்டாம்மா, தயவு செய்து விட்டுடுமா. பாவமா அந்த பாம்புகள் எல்லாம் கொல்றதெல்லாம் பாவமா, தயவு செய்து விட்டுடுமா. ஏய் மீனா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ ஓரமா போய் நின்னு. பூசாரி எல்லாம் வந்து தடுக்கிறானுங்க. அம்மா அம்மா தயவு செய்து விட்டுடுங்கம்மா. அம்மா உங்க காலில் வேணாலும் விழும்புறோம், தயவு செய்து விட்டுடுங்க. இது எங்க ஊர் குலதெய்வ கோயில் மாதிரி. அவ பத்த வைக்கலான்னு போறா. ஐயோ, எங்க ஊருக்கு இனிமேல் எதுவுமே நடக்காது. சீக்கிரமா பத்த வைக்கிறேன். இது பத்த வச்சோடனே பாம்பெல்லாம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் ஈஸியா அந்த பாம்பு புத்துல அடிச்சிடலாம். பாம்பு புத்துக்குன்னு எரியுது. அதுக்கப்புறம் எதுவும் ஆகாதனால அந்த இதுல கொண்டு போய் பட்டாசு மருந்தெல்லாம் பொறுத்து வச்சுட்டா. இப்ப இந்த பட்டாசு மருந்து பத்த வைக்க போறா. என்னடா அது
பத்தி வச்சு ஒண்ணும் ஆகல. வெடிகுண்ட எடுத்து கொண்டாந்து வெடிக்க வைக்க வேண்டியதா. வெடிச்சு நாலா பக்கம் செதறி போகுது. இருங்க. வெடிகுண்ட கொண்டாந்து அந்த புத்து மேல வச்சுட்டா. அந்த புத்தை பத்த வச்சுட்டா. வெடிகுண்டு பத்த வச்சுன்னு டம்முன்னு ஆனா ஒண்ணுமே ஆகல. அந்த புற்று அந்த பாம்புகளா மாறி அவ மேல அடிக்குது. உடம்புல எரியுது. ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஐயா எங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு, வந்து காப்பாத்துங்க. எங்க அம்மா தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, வாங்க. அம்மா எந்திரிமா, என்னமாச்சு? நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா இதெல்லாம் வேண்டான்னு. பாத்து என்னாச்சுங்க? அம்மா எந்திரிமா. அம்மா நீ ஒன்னும் அழுகாத. இந்த புத்துக்கு உண்மையானுமே தெய்வ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு. நீ இருக்காத, இங்க இருந்து போயிரு. ஐயா எங்க அம்மா யாராவது காப்பாத்துங்க. கருப்புசாமியா பூசாரி எப்படியாவது எங்க அம்மா காப்பாத்திருங்க ப்ளீஸ், உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன். பாப்பா உங்க அம்மா தீராத பாவம் பண்ணிட்டா. பாம்பு புத்துக்கு தீ வைக்கிறதுங்கிறது சாதாரண பாவம் இல்ல. அந்த பாவத்துல இருந்து மீளவே முடியாது. ஐயா கருப்புசாமி எப்படியாவது எங்க அம்மா காப்பாத்துங்க. ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ், எப்படியாவது காப்பாத்துங்க. பாப்பா உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த நாகம்மனை நினைச்சுக்கிட்டு அந்த நாகப்புத்தை சுத்தி கிரிவலை வரணும். அங்க பிரதர்ஷனம் பண்ணி கிரிவலை வந்தா உங்க அம்மாவை காப்பாத்தலாம். சீக்கிரம் போய் உங்க அம்மாவை என்ன சொல்லு. ஐயா எப்படியாவது சொல்லுங்க, நான் பண்றேன். அம்மா நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணுமா, உன்னை காப்பாத்து, நான் தயவு செய்து வாமா. அவங்க அம்மாவை கஷ்டப்பட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ண ட்ரை பண்ணாங்க. அங்க பிரதர்ஷனி முடிச்சிட்டாங்க. ஐயா எங்க அம்மாவுக்கு பேச்சு மூச்சே இல்ல, யாரும் வந்து பாருங்களே. இந்த பக்கத்துல இந்த வைத்தியர் பொண்ணு போய் தொட்டு பார்த்தா. ரம்யா நீ மனசு தேதிக்கோப்பா, அம்மா இறந்துட்டாங்க. என்னது? எங்க அம்மா இறந்துட்டாங்களா? எங்க அம்மா இறந்துட்டாங்களே. எங்க அம்மா இல்லாத உலகத்துல நான் வாழவே மாட்டேன், நானும் செத்து போறேன் அப்படின்னு போய் வேக வேகமா அந்த புத்து மேல ஏறிட்டு இருக்கா. பாப்பா ஒரே நிமிஷம், நான் சொல்றத கேளு. புத்து மேல ஏறாத, கீழே வா. அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடலாம், சீக்கிரம் வா. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. எங்க அம்மா காப்பாத்த முடியும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப செத்து போயிட்டாங்கல்ல. ஆனா முடியாது, அதனால நான் சாகுறேன். இந்த பொண்ணு புத்துக்கள் மேல ஏறி நின்னுச்சு. டம்னு கீழே விழுந்துருச்சு. ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆகம்மா தாயே, உன்னை நம்பிதானே சொன்னோம். இப்ப பாரு இந்த பொண்ணு பிழைக்க முடியல. இந்த பொண்ணு காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. இந்த பொண்ணுக்கு நிலைமை காரணம் நீதான். இந்த அம்மா தான் தப்பு பண்ணாங்க, இவ தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமி அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் அந்த நாகம்மன் புத்து மேலேயே வச்சிடறாரு. இந்த பொண்ணு பிழைக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாங்க இது வரைக்கும் பூஜை பண்ணது உண்மைனா இந்த பொண்ணை பிழைக்கவையே. அப்படியே சக்தியா மாறி அந்த பொண்ணு குழந்தையா மாறுறா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இனிமேட்டு இந்த குழந்தை தெய்வ குழந்தையா மாறிடுவா. நான் கூடயே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகக்கன்னியம்மா அங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பாம்பு புத்தை இடிச்சதுனால அவங்களுக்கு இந்த நிலைமை. இனிமேல் யார் இந்த தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகக்கன்னியம்மன் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க.